Hi friends, welcome to prahar cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை மாவை யூஸ் பண்ணி நல்ல சாஃப்ட்டான பஞ்சு மாதிரியான அப்பம் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம யூசுவலா வந்து அப்பம் பண்றோம் அப்படினா மைதா மாவை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவோம். இன்னைக்கு வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி நல்லா வந்து சாஃப்ட்டா வரக்கூடிய அப்பம் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். கோதுமை மாவு அப்பம் பண்றதுக்கு 2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய் பொடி பண்ணது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கட்டி பட்டுச்சு அப்படின்னா மாவு வந்து உள்ளுக்குள்ளே வேகாது. அதுக்கு அடுத்ததாக ஒரு முட்டையை சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. நல்லா அடித்து கலக்குங்க. அப்போ தான் வந்து அப்பம் வந்து சாஃப்டாக வரும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இட்லி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து கலந்துக்கிட்டால் போதும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து பதம் இருக்கணும். இப்போ நான் இதை கரண்டியில் எடுத்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே வந்து 10 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருங்க. அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டியாக எடுத்து அப்பத்தை வந்து ஊற்றிடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே வந்து மாவாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதை வந்து திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து சூப்பராக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இதோ நமக்கு கோதுமை மாவில் செஞ்ச சூப்பரான சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்ற எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.